ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கட்லெட் வெளியில் வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கும் இல்லைனா ஒரு அப்படைசராக வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து நீங்கள் வச்சியும் சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னோடய கட்லெட் ரெசிபிக்கு தேவையான ரைஸ் எடுத்துக்கிறேன். 1 கப் ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரைஸை ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்ஸி கூட யூஸ் பண்ணலாம். மிக்ஸி கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 1 பல்ஸ் இல்லைனா 2 பல்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக வந்து நம்ம அரைச்சிக்க வேணாம், கொஞ்சம் நொரன்னு இருந்தால் போதும், அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டுமே வந்து வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் வச்சு ரைஸை வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் என்னோடய ரைஸை நான் பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய அரைச்ச ரைஸை வந்து நான் வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சைட் வைஸில் வந்து என்னோடய காய்கறி எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் தேவையான அளவுக்கு 1 கப் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன், 1/4 கப் வந்து குடமிளகாய் எடுத்துக்கிறேன், 1/4 கப் துருவின கேரட் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி என்னோடய அரைச்சி வச்ச 1 கப் வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இது எல்லாமே ஒரு பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இப்போ நான் எல்லா காய்கறியுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னும் வந்து பீன்ஸ் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி துருவின கேரட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உருளைக்கிழங்கை வேக வைக்காமல் லைட்டாக வந்து நீங்கள் துருவின உருளைக்கிழங்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட காரத்துக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காரத்துக்காக காரத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்றதுக்காக நான் காரத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையாலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெயை தடவி அதில் வந்து ஒரு ரவுண்ட் பால் மாதிரி நான் வந்து மேக் பண்ணுறேன். அதை மேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் வச்சு நான் எடுக்க போகிறேன். 2 பக்கமும் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து படுற மாதிரி நான் வச்சு எடுக்கிறேன். நீங்கள் வேணும்னா முட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பைண்டிங்காக முட்டையை வச்சு நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட மேலே வச்சு எடுக்கலாம். நான் முட்டை வேணாம் அப்படின்றதுக்காக நான் வந்து டைரெக்டாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பிரெட் க்ரம்ஸை. இப்போ நம்ம எண்ணெயை வந்து நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நான் என்னுடைய கட்லெட்டை வந்து 1 by 1 வந்து ஸ்லோவாக மெதுவாக வந்து எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப வந்து நெருங்கினபடி வந்து வைக்க வேணாம். ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால உடஞ்சிடும். அதே மாதிரி எண்ணெயை வந்து நான் வந்து லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் அந்த ஒரு பதத்தில் தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணி நான் வைக்க போகிறேன். நீங்கள் எண்ணெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு வேணும் அப்படின்றதால நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வந்து இது கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வர வரைக்குமே நம்ம வந்து பொறுமையாகவே வந்து வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டில் இருந்தே நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். என்னோடய பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் இது
இதில் யூஸ் பண்ணுற பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் வந்து வீட்டிலேயே செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய ப்ரெட் வந்து நான் எப்பயுமே வந்து சாண்ட்விச்சுக்கு செய்கிறப்ப வந்து இந்த சைடு எட்ஜஸை மட்டும் நான் வந்து கட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அது வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி போடாமல் அதை வந்து நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வீட் ப்ரெட் இது, கொஞ்சம் வந்து ஒயிட் ப்ரெட்டு, இது ரெண்டுமே தான் நான் வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 4 நாளோ 5 நாளோ அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது என்ன ஆகிடும்னா ரொம்ப வந்து மொறுன்னு வர மாதிரி வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து உடையும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்து இது என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பொடியாக உடச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா வந்து நொறுன்னு வர அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப மழைன்னு இருக்கக்கூடாது, நொறுன்னு தான் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக என்னோடய பிளெண்டரில் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்சியில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க. ஆனால் 1 பல்ஸ் இல்லைன்னா 2 பல்ஸ் வர அளவுக்கு வந்து ஸ்டேஜ் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து போதும். இப்போ என்னோடய பிளெண்டரில் போட்டு எடுத்து அரைச்ச பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து அரையாமல் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஆனால் பரவாயில்லை, அடியில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத நம்ம வந்து மறுபடியும் வந்து அரைக்கிறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து வச்சுருந்தா போதும். நீங்கள் ப்ரெட்டை வந்து எப்பயுமே வந்து லைட்டாக வந்து நீங்கள் வானலில் வச்சு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். லைட்டாக வந்து நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ என்னோடய மிக்சியில் அரைச்ச இந்த பிரெட் க்ரம்ஸும் வந்து ரெடி. நான் 2த்துலேயே அரைச்சி தான் காமிக்கிறேன் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எட்ஜஸ்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து வேணும்னா இன்னொரு பல்ஸ் வேணால் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய பிரெட் க்ரம்ஸும் வந்து ரெடி. ஸோ நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து உடனே செய்ய போகிறீங்கன்னா ஒரு தோசைக்கல்லில் வச்சு 2 பக்கம் 3 பக்கம் நீங்கள் வந்து திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சா உடனே பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி. இப்போ நான் என்னோடய கரண்டியை வச்சு நான் திருப்புறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி திருப்பினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து கோல்டன் ஸ்டேஜுக்கு வந்து வந்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு சுவையான கட்லெட் வந்து ரெடி. ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சேனலையும் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஸோ என்னோடய பிரெட் க்ரம்ஸ் வந்து கோல்டன் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுச்சு. என்னோடய கட்லெட் வந்து கோல்டன் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி அதில் வந்து வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் இதில் எக்ஸஸாக ஏதாவது எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய்லாம் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். இப்போ என்னோடய பிரெட் கட்லெட் வந்து ரெடி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.